வேலை விஷயமா கஸ்டமர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் மரங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பாருங்க. வீட்டு வாசல்ல ஒரு வேப்ப மரம், ஒரு சப்போட்டா மரம் இருக்கு. காம்பவுண்ட் வால் கட்டும் போதே பாத்தீங்கன்னா அந்த சப்போட்டா மரத்துக்காக விட்டே கட்டி இருக்காருங்க. வீட்டுக்கு உள்ள இருந்து வெளியே வருதுங்க அந்த சப்போட்டா மரம். அதே போல வேப்ப மரத்துக்கும் ரூஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு கேப் போட்டுருக்காரு. ரெண்டுலயுமே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாருங்க. கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும். இந்த சப்போட்டா மரமும் கலவை போட்டு அந்த இடத்த பேக் பண்ணி இறுக்கி வச்சிருக்காரு. கொஞ்சம் கேப் விட்டுருந்தா மரம் காத்துக்கு கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கறதுக்கும் அந்த தூர் பெருக்கிறதுக்கும் கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாம இருக்கும். அதே போல ரூஃப்லயும் அதே தாங்க. சொன்னேன் சார் கொஞ்சம் கேப் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் மரத்தை எடுக்கலாமா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சார் இப்போ இந்த இடம் சோலைவனம் மாதிரி இருக்கு, இவ்வளவு வெயில் காலத்துலயும் ஜில்லுன்னு இருக்கு, இந்த மரத்தை எல்லாம் எடுத்துடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் போன வேலை மாடியில ஒரு ஷெட் போடுற வேலை. மொட்டை மாடியில போய் பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு நெல்லிக்காய் மரம் வந்துகிட்டு இருக்குங்க. பெரிய நெல்லிக்காயிலே இது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. ஆனா நெல்லிக்காய் அவ்வளவு டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. ஒரு நெல்லிக்காய் ஒரு ஆப்பிளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காய் மரத்தையும் பார்க்கும்போது அந்த வீடே ஒரு குட்டி தோட்டம் மாதிரி இருந்துச்சுங்க. சுகி சிவம் ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு, யாரையோ சொல்லியிருப்பாரு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வைக்க போயிருந்தாரு. பத்திரிக்கை வாங்கக்கூடிய ஒரு வீடு உனக்கு மட்டும் கட்டிருக்கியா இல்ல பறவைகளுக்கும் சேர்த்து கட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இவர் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டாரா. இல்ல வீட்டுல மரம் வச்சிருக்கியான்றதான் அப்படி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு மரங்கள் இருந்துச்சுன்னா அதுல நிறைய ஜீவராசிகள் வசிக்கும். மரம் வைக்கிறது முக்கியம் இல்ல, அதை காயப்படுத்தாம பாத்துக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் அல்லது சீலிங்ல அல்லது ஷெட் வழியா மரத்தை வெளியே விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.